வணக்கம். ஸோ இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நாட் நாட் ஒன்லி நீங்கள் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்காம இதை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு லெட்ஸே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரைட்? நாட் ஒன்லி உங்கள் ப்ராஜெக்டில் இருக்க உங்களோட வேலை மட்டும் தெரியாமல் ஹோலிஸ்டிக்காக ப்ராடர் மைண்டோட உங்கள் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது, ஓகே, நீங்கள் பண்ண போகிற ஒரு சேஞ்சும் அது எப்படி ப்ராடராக இம்பேக்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி நாலேஜ் இருக்கவங்க தான் குயிக்காக ஷைன் ஆவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறவங்களுக்கு மோஸ்ட்டாக அந்த நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு அந்த அவங்க பண்ணுற வேலையோட அவங்க வேலை எப்படி இம்பேக்ட் ஆகுது இந்த ஓவரால் ப்ராஜெக்டில், ப்ளஸ் இதில் ஏதாவது இஷ்யூ க்ரியேட் பண்ணால் எங்கே அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக் நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்ஸ், பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஒரு ஈவெண்ட்னா லெட்ஸே நீங்கள் ஒரு நியூஸ் பார்க்குறீங்க, நியூஸில் சொல்கிறது எல்லாமே ஈவெண்ட்ஸ், ரைட்? இன்னைக்கு வந்து ரெயின்ஃபால் அதிகமாக இருக்க போது, ஸ்டாக் மார்க்கெட் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டாக் இம்பார்ட்டண்ட் ஆர் டாப் நிஃப்டியில் வர ஸ்டாக் வந்து ஒன் ஆஃப் த பிக் ஸ்டாக் வந்து ஃபால் ஆயிடுச்சு. அப்புறம் வார் வரப்போகுது. அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் லீடர் இப்படி பேசினாரு, அப்புறம் இந்த செலிபிரிட்டி வீட்டில் கல்யாணம் நடந்தது. ஸோ இது எல்லாமே ஈவெண்ட்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் அட் அ டைம் ஒன்ஸ் அக்கர் ஆகுது, ரைட்? இதில் பெருசாக ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இருக்காது. பட் ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்ததுன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ லெட்ஸே ஒரு இந்த ஹெவி மான்சூன் ரெயின்ஸ் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இப்போ ஒரு மழை நல்லா பெஞ்சக்கப்புறம் நிறைய ஒரு ஃப்ளட் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து குயிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன முடியுமோ எல்லாம் பண்ணோம், ரைட்? ஸோ அதுதான் ரியாக்டிவ். ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, பட் அது நடந்து முடிஞ்சோடனே நம்ம ரியாக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ண பார்க்குறோம். அதுதான் ஃபயர் ஃபைட்டர் வே ஆஃப் சால்விங். ஸோ ஃபயர் பற்றிட்டு எரியுது, அதுக்கப்புறம் என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி அதை அணைக்க நினைக்கிறோம், ரைட்? அதான் அதான் ஈவெண்ட்னா அதான் அந்த ஃபயர் தான் ஈவெண்ட்னு சொன்னால், பட் அதை எப்படி சால்வ் பண்ணுறோம், அதான் ரியாக்டிவ் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன்ஸ். ஸோ பேட்டர்ன்ஸ்னால் இது ஒன் ஸ்டெப் ஹையர் தென் ஈவெண்ட்ஸ். ஸோ ஒரு மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அது என்ன பேட்டர்னில் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பேட்டர்ன்ஸ். ஸோ சம் சம் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எடுங்க. இந்த ஈவெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண சான்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த பேட்டர்ன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரோஆக்டிவாக இந்த ஈவெண்ட் ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதாவது பண்ணலாம், ரைட்? ஸோ இது நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் வேணால் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் இந்த ஃபயர் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. இந்த ஃபயர் பத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணலாம், மேபி ஒரு சென்சார் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த சென்சாரே ஃபயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்மோக் வந்தாலே அது டிடெக்ட் பண்ணிடும், ரைட்? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டொமைனில் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம், ரைட்? ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து கம்பெனி விட்டு போகிறோன்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் லீடிங் சிக்னல்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அதெல்லாம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெட்டராக வி கேன் அந்த எம்ப்ளாயி நம்ம கம்பெனி விட்டு போகாமல் இருக்க நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம், இஃப் த எம்ப்ளாயி இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஓகே, ஸோ இதுதான் ப்ரோஆக்டிவ் திங்கிங் அப்படின்றது. இது ஈவெண்ட்ஸை கம்பேர் பண்ண காட்டியும் இது வந்து அ பெட்டர் வே, ரைட்? ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ண நினைக்கிறது விச் இஸ் அ குட் திங். ஸோ அதை விட பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் புரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அடிப்படை இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஆர் அடிப்படைன்னுவாங்க, பேஸ். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு லெட்ஸே ஒரு எம்ப்ளாயி கிளம்புறானே வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ அது ஒரு ஈவெண்ட். பட் அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கிளம்புறாங்க, மேபி ஆஃப்டர் Q1 அவங்க கிளம்புறாங்க அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன், ரைட்? ஸோ எதனால் கிளம்புறாங்க அப்படி இன்னும் இன்டெப்த்தாக நம்ம போய் பார்த்தோம்னா மேபி அந்த ஏதோ ஒரு பாலிசி இருக்கலாம், ரைட்? ஸோ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் ஏதோ ஒரு டிசிஷனால் மட்டும்தான் பேட்டர்ன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸை ட்ரிகர் பண்ண முடியும், ரைட்? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான்
ஸ்ட்ரக்சரல் திங்கிங். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் காஸ்னால் என்னென்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒரு பாலிசியோ ஏதோ ஒரு ரீசனால தான் இந்த ஈவெண்ட்டோ இல்லை இந்த பேட்டர்ன்ஸோ ரெக்கர் ஆகுது, ரைட்? ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் லெவல் ஆஃப் திங்கிங் அப்படின்வாங்க. இதுதான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோன்னா அடிப்படையாக எங்கேருந்து இந்த இஷ்யூ ஃபார்ம் ஆகுது. நீங்கள் கோடிங் எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கோங்க. மேபி ஒரு கோடில் பக் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, விச் இஸ் குட், அது ஒரு ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு டெவலப்பர் தான் இந்த கோட் உங்களுக்கு கொடுக்குறாரு. அவரோட மல்டிபிள் பக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ரெகக்னைஸ் ஆகலாம். ஓ, இவர் இந்த ஸ்டைலில் பண்ணுறாரு, இவர் மேபி இந்த கான்செப்ட் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பேட்டர்ன் பண்ணலாம். பட் அடிப்படையாக பார்த்தா தான் தெரியும், மேபி அந்த இன்னும் இன் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா மேபி அவங்க டூல் யூஸ் பண்ண டூல் தப்பாக இருக்கலாம், ரைட்? ஆர் ஐடியே தப்பாக இருக்கலாம், ஆர் அவங்க கற்றுக்கிட்ட விதமே கம்ப்ளீட்டாக தப்பாக இருக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ இதை நீங்கள் என்ன டொமைனில் இருந்தாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இந்த மூணுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ இல்லை ஏஐ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெப்ளாய் பண்ண போகிறீங்க, ரைட்? ஸோ டெப்ளாய்னா நீங்கள் ப்ரொடக்ஷனில் போட போகிறீங்க, மல்டிபிள் யூசர்ஸ் அதை கன்சியூம் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, ஒன் ஆஃப் த டீமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து டெப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப லேட் ஆக்குறீங்க. நீங்கள் சொன்ன டெட்லைனை விட ஒரு 5 ஆர் 6 டேஸ் கழிச்சு தான் நீங்கள் டெப்ளாய் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம்? உங்கள் டீமுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன ஃபைட்ஸ் வரலாம். நான் நான் காரணம் இல்லை, நீ காரணம் இல்லை. இப்போ ஏஐ டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ள டேட்டா சயின்ஸு, டேட்டா அனாலிசிஸ், அப்புறம் எம்எல் ஆப்ஸு, அந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸே இருக்கும். ஸோ இந்த டீமுக்குள்ளாலே வந்து பின் பாயிண்ட் பண்ணிக்கலாம், உங்கள் நாள் தான் லேட்டு, ஏன் நாள் தான் லேட்டு. பட் அது வந்து ஈவெண்ட் லெவல், ரைட்? ஸோ ஜஸ்ட் ஒரு டெலிவரி லேட் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு ஈவெண்ட். ஸோ 1 ஆர் 2 டைம்ஸ் இருந்தால் நோ இஷ்யூஸ், இது பர்ஃபெக்ட்லி ஃபைன், எல்லா கம்பெனிலையும் நடக்குது தான். பட் இது ரெக்கரிங்காக நடக்க 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 இது ஒரு பேட்டர்னாக ஆகிடும், ரைட்? ஸோ அப்போ தான் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தோன்னா என்ன தெரிய வரும்னா, ஓ, மேபி அந்த டீமுக்குள்ளேயே ஒரு மிஸ் அலைன்மெண்ட் இருக்குது, அன்கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ லீடர்ஸ்லாம் ஒன்று கமிட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், பட் டீமுக்கு வந்து அது அதுக்கு டீமுக்கு அதை கிளியராக செட் பண்ணாமல் விட்டுடலாம், ரைட்? நான் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீம் கிட்ட ஜஸ்ட் ஒரு 5 ஆர் 6 மட்டும் சொல்லிட்டு ஹை லெவலில் டீமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னு அசியூம் பண்ணிடலாம், ரைட்? அப்புறம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டும் அந்த டெப்ளாய்மெண்ட் டீமுக்குள்ளேயே நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம், ரைட்? இவங்க 2 பேரும் சம் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்கலாம், எதாக இருக்கும், ரைட்? ஸோ இது மாதிரி ரெக்கரிங் ஆவ 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 இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வெளிவர புரிய ஆரம்பிக்கும், ரைட்? நீங்கள் இன்டெப்த்தாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேட்டர்ன் லெவலில் போகணும். ஜஸ்ட் ஈவெண்ட் லெவலில் சால்வ் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இருக்காது லாங் டேர்மில், ரைட்? ஸோ பேட்டர்ன் லெவலோட ஸ்ட்ரக்சரல் லெவல் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே. ஸோ அது பார்க்கலாம். லெட்ஸ் சே டேட்டா சயின்டிஸ்ட்டும் எம்எல்ஆப்ஸ் டீமும், ரைட்? அவங்க இண்டிபெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மேபி இந்த டீமுக்குள்ளாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ரைட்? மேபி எம்எல்ஆப்ஸ் டீம் என்ன நினச்சிக்கலாம், டேட்டா சயின்டிஸ்ட் வந்து 3 நாளில் முடிச்சிடலாம் வேலை, நம்ம வந்து ஒரு 10 நாளில் டெப்ளாய் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி. பட் டேட்டா சயின்டிஸ்ட் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10 நாளில் முடிச்சிடலாம் வேலையை, ஏஐ ஆப்ஸ் டீமுக்கு ஜஸ்ட் 3 நாள்லேயே கொடுத்துடலாம், ஏன்னா அவங்க ஜஸ்ட் டெப்ளாய் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் ஒரு டீமுக்கும் தான் தெரியும் அந்த வேலையோட காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே, ரைட்? ஸோ அதனால இந்த 2 டீமும் இதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். பட் இதுதான் ப்ராப்ளம், ஓகே? ஸ்ட்ரக்சர் லெவல் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் டீம் வந்து டெவ் என்வாயன்மெண்ட்டில் தான் கோடிங் எல்லாம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதே வந்து அவங்க என்வாயன்மெண்ட்டில் என்ன தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அது வேலைக்கு ஓகே, ஓரளவுக்கு பக்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். பட் ஸ்டில் அவங்க ஒரு கோடை வந்து எம்எல்ஆப்ஸ் டீமுக்கு கொடுக்குறாங்கன்னா எம்எல்ஆப்ஸ் வந்து அது ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட்டில் ரன் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ கண்டிப்பாக என்வாயன்மெண்ட் சேலஞ்சஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு காமன் டூல் தேவைப்படலாம், ரைட்? அந்த மாதிரி டூல் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, டெவ்லையும் சேம் செட் ஆஃப் என்வாயன்மெண்ட் ரன் பண்ணுறது, அதே ஈஸியாக அப்படியே ப்ரொடக்ஷன்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டூல்ஸ் இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஓனர்ஷிப். என்னதான் மல்டிபிள் டீம்ஸ் இருந்தாலும் எண்ட் டு எண்ட் ஓனர்ஷிப்ன்றது ஒரு ஒரு டீம் இருக்கணும், ரைட்? ஒரு 3 பேர் 2 பேர் இருக்கலாம். ஸோ அந்த 2 பேரும் 3 பேருக்கும் எண்ட் டு எண்ட் என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் புரியணும். அந்த மாதிரி டீம் இருந்தால் மட்டும்தான் கரெக்டான டெட்லைன் வந்து லீடர்ஸ்க்கே கொடுக்க முடியும். ஸோ இதை வச்சு வி கேன் இன்டர்வீன் திஸ் ப்ராப்ளம் அண்ட் ட்ரை டு சால்வ் இட்,
ரைட்? ஸோ கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கியூப் ஃப்ளோ, எம்எல் ஃப்ளோ இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணோன்னா டெவலப்மெண்ட்லேயும் ப்ரொடக்ஷன்லேயும் ஆல்மோஸ்ட் ட்ரான்சிஷன் டைமில் வர பக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அப்புறம் அட்வான்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் லைக் சிஐசிடின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் டெஸ்ட் கேசஸ்லாம் ஆல்ரெடி ரெடியாக ஒரு ஒரு டெவலப்மெண்ட் அப்பையும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் கூட யார் எந்த கோட் புஷ் பண்ணால் கூட அந்த டெஸ்ட் கேசஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி ரிசல்ட் சொல்லிடும், ரைட்? ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன்டர்மீன் எடுத்துகிட்டு வந்ததுன்னா இந்த டீம் இன்னும் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன கெயின் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம், ரைட்? ஸோ 40% வந்து டிப்ளாய்மெண்ட் டைம் கம்மியாகுது. ஸோ டீம்ஸுக்குள்ளால இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஓகே பெட்டராக இருக்குது, ரைட்? அப்புறம் டெட்லைன் அஃப்கோர்ஸ் மீட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பண்ணுறதுலேருந்து வர பெனிஃபிட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கீ டேக்அவே அப்படின்னு சொன்னோம்னா, சிஸ்டம் திங்கிங் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் லெவல் திங்கிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்? இஃப் நீங்கள் வந்து இப்போ இந்த மூணுத்துலேயும் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்வியஸாக ஸ்ட்ரக்சர்ஸ் தான் சொல்லுவோம். பட் ஸ்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் லெவல் உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணணும், பேட்டர்னை பிடிக்கணும், அப்புறம் தான் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு வெளிவரும், ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணுவேன். தேங்க்யூ.